என்ன தீர்வுகள் வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நெறைய பேர் அதுவும் வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வாங்கி லோக்கல்ல உள்ள பீப்பிள் கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஸ் வாங்கி அந்த இடங்கள்ல வந்து இதுக்குன்னு துணி போடுறதுக்குன்னு ஒரு இடத்த வந்து அமைச்சிருக்காங்க. நெறைய பே நோட்டீஸ் போர்டுகளும் அவங்க போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து துணிகள வந்து குளிச்சுட்டு இந்த இடத்துக்குள்ள தான் போடணும் அப்படின்னு. ஆனா நீங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏரியா ஃபுல்லா துணிகள் இருக்கும். ஆனா அந்த பாக்ஸ்ல மட்டும் துணிகள் இருக்காது. அப்போ வந்து அதுவும் வந்து வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. 2வது அரிப்புக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ம ஒ மக்கள் இருக்கிறாங்க. அரிப்புக்காரர்கள்னா யார் அப்படின்னா, அ ஒவ்வொரு பகுதியிலயும் இந்த மாரி நீர்நிலை சார்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னா, அந்த அந்த பகுதி நீர்நிலையோட அந்த ஆற்றினுடைய வெள்ளப்போக்கு, சுழி எங்க இருக்கும், பள்ளம் எங்க இருக்கும், ஆழம் எங்க இருக்கும், பாறைகள் எங்க இருக்கும், பாறை இடுக்குகள் எங்க இருக்கும், இந்த மாரி வந்து அந்த நதி சார்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ப நல்லா தெரிஞ்சு வச்சவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு மரணம் சம்பவிச்சாலோ, அத வந்து தேடுறதுக்கான இவங்கள தான் பணம் குடுத்து அவங்கள தேடுவாங்க. அவங்களுக்கு அது எங்க போய் மாட்டும், எந்த இடத்துல இழுத்துட்டு போகும், எங்க போய் மாட்டும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது ஒரு நகைகள் கீழ விழுந்துருச்சு, ஒரு மோதிரம் வந்து உள்ள விழுந்துருச்சு, ஒரு செயின் உள்ள விழுந்துருச்சு அப்படின்னா, அத வந்து தேடுறதுக்காக இவங்க கிட்ட பணம் குடுத்தா, அவங்க வந்து அது எங்க விழும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, எங்க போய் செய்றோங்கிறத பார்த்துட்டு அத எடுத்து குடுப்பாங்க. இதுதான் இந்த அரிப்புக்காரர்களோட வேலை. ஸோ இந்த அரிப்புக்காரர்களை வந்து இதுவும் அரசாங்கம் செய்யல. அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சில ஆ அ மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த அரிப்புக்காரர்களுக்கு வந்து பணம் குடுத்து, இந்த அ துணிகள வந்து உள்ள மக்கள் போடக்கூடிய துணிகள உள்ள இருந்து எடுத்து வெளிய சேகரிக்கிறதுக்கு அவங்க பணியமர்த்தியிருக்கிறாங்க. அது ஒரு நாள் வேலைக்கு வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. ஆ சில நேரங்கள்ல கொஞ்ச நேரம் செய்வாங்க. துணிகள் போடாதீங்க, போடாதீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றத அங்க யாரும் கேட்கறதில்ல. ஆ அதே மாதிரி அவங்க அந்த ஆயிரக்கணக்கான ஒரு வாரத்துக்கு 50,000 பேர் அதுல கொண்டு வந்து துணிய போடுறாங்க, பரிகாரங்கள் பண்றதுக்கு உள்ள வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஒரு அ குறைந்த சதவீதம் பேர் உள்ள போட்டா கூட, இந்த ஒரு 10 அரிப்புக்காரர்கள் வந்து சம்பளம் குடுத்து வச்சிருக்கிறவங்க, அவ்வளவு துணியையும் அவங்களால கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அது வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஸோ ஒரு சின்ன சதவீதம் ஒரு ஒரு 5% கூட அவங்க வந்து போடுற துணிகள்ல அவங்களால கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி துணிகள் எல்லாம் அந்த ஆத்துக்குள்ள தான் போகுது. அப்ப இவங்க வந்து அடுத்து என்ன தீர்வு அப்படின்னா, இப்ப வந்து அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அந்த ஃபைன் வந்து இப்போ ரூ. 500 அப்படின்னு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. பட் இன்னும் அது அமல்படுத்தப்படல. இப்ப எத்தன போலீஸ் இருப்பாங்கன்னா, அங்க ஒரு 2 போலீஸ் தான் அங்க இருப்பாங்க. ஆ அப்போ அதுக்கு தகுந்தாப்புல போலீஸ் வேணும். அதுக்கு தகுந்தாப்புல தன்னார்வலர்கள் வேணும். அதுக்கு தகுந்தாப்புல வந்து யாராவது அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அதுக்கு ஒரு பெரிய டீம் இருந்து, அந்த ஃபைன் போடுறத என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அங்க நிக்கணும். பட் அதுக்கான எந்த வேலைகளும் இதுவரைக்கும் தொடங்கல. ஆனா எல்லா இடங்கள்லயும் பெயர் பலகைகள் வந்து போட்டு வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இத போடக்கூடாது. நீங்க இந்த துணிகள போட்டுட்டு பாவத்த தீர்க்கிறதுக்கு பதிலா பாவத்த வாங்கிட்டு போயிடாதீங்க. அந்த மாதிரி நெறைய எஜுகேஷன் நோட்டீஸ் போர்ட்ஸ் வந்து நெறைய இடத்துல போட்டிருக்கிறாங்க. இந்த மாரி யாராவது பரிகாரம்னு சொல்லி உங்கள தொந்தரவு பண்ணா, நீங்க இந்த இடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற தகவல்கள்லாம் அதுல போட்டிருக்காங்க. ஆனாலும் இது இதுக்கு தீர்வு கிடைச்சதா அப்படின்னா, இதுக்கு தீர்வு